அட 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 எவ்வளவு பெரிய மண்டபம்பா. ஐ பொம்மை திட்டு புத்தி போத பாரு. ஏ வாயா எல்லாரும் மரியாதை தெரியாது பேசு பேரு. ஐ சோறு சோறு. ஓடிடா அப்படியே உட்காந்துரு. அட 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 தக தகன்னு மின்னுதா. சரி இங்கே உட்காந்து வேலைக்கு ஆகாது, வாங்க போய் சாப்பிடலாம். கட்டி கட்ட வேண்டிய சாப்பிடலாம். ஆஹா இன்னும் அருமையாகுது. முன்ன பின்ன பார்த்தாரு மாட்டான் பலிக்குது இந்த ஆளு. துண்டுற கடை கடைன்னு சாப்பிட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஐயோ என் வாய்க்குல நான் இது மாதிரி துண்டுதா இல்லையா? டேய் டப்பாயா கொம்முன்னு துண்ணு. நல்லா இருக்குது இல்ல தல? ரொம்ப சூப்பராகுது. மாப்பிள்ள அங்க பாரு யாருன்னு தெரியுதா? இவனா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்களை எங்கேயோ பாத்துருக்க முடியாது, நீங்க வேற யாருன்னா பாத்துருப்பீங்க. எங்கேயோ பாத்துருக்கேன். மாப்பிள நம்ம இங்க நிக்க வேணாம், வேற எங்கன போயிடலாம் வா. யோசிச்சுனே இருக்க, நாங்க சாப்பிட்டுறோம். ஏய் யாரு கேட்டாலும் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு சொல்லி சமாளிச்சேன்னா மாப்பிள்ள டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குது, ஃபுட்டும் வேற வேற மாதிரி இருக்குது. ஒருவேளை அவங்களா இருக்குமோ? எனக்கும் அதே தொட்டுதான், ஃபுட்டு அருமையா இருக்குது. அந்த ஆள் வேற தான். இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். பயங்கர விருதா மகனா. சரி வா ஐஸ் சாப்பிடலாம். ஐஸ் வேற இருக்குதா? அடோ எனக்கு ஒரு டவுட்னா, அதோ நிக்கிறானுங்களே அவனுங்களை என்ன நீ பாத்திருக்கேன்னு பாரு. ஆஹா ஆஹா சூப்பரா மாப்பிள. சரி துண்ணு துண்ணு. நானும் எங்கேயோ பாத்திருக்கேனா, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுண்ணா. எனக்கு வந்துருச்சு. மாப்பிள்ள மாட்டணும்டா. ஏம்பா தம்பிங்களா? ஏய் அன்னைக்கு ஓடுனீங்கல்ல அவங்க தானே நீங்க? இப்ப என்ன இருக்கா? ஏய் இங்க சொல்றா, நீ பொண்ணு விடா மாப்பிள்ள விடாடா? நான் பொண்ணு விடு இவன் மாப்பிள்ளை விடு. இதோ ரெண்டு இருக்குதுங்க பாரு, இதான் ஓய்ஸ் வருங்க. அக்ரநாராயண கேட்டீங்கன்னா சும்மாவா அப்படி சுண்டி இழுக்கு. அன்னைக்கு நடந்ததுதான் இதுவுமா? ஆமா அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன் வாங்க. ஹலோ அண்ணா அந்த பஃபே மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். தம்பி உங்களை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு. உங்க சாப்பாடு புடிச்சு போய் நாங்க எப்படி உள்ள வந்தோமோ அதே மாதிரி இவங்க இன்னைக்கு வந்துட்டாங்க. நான் விதவிதமாக இது சாப்பாடு என் வாய்க்கில பார்த்ததே இல்லப்பா. நீ கொஞ்சம் விட்ட ஓயில பேசுவ, நீ கொஞ்சம் வாய மூடு. நீங்க சொல்லுங்கண்ணா. நான் என்ன சொல்றது, தம்பியே சொல்லட்டும். இவர் தான் கேட்டீங்க அக்ரநாராயணனுடைய பையன். தல வணங்க தல, சாப்பாடுல அருமை தல. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எல்லாரும் சாப்பிட்டு பாத்தீங்களா? சாப்பிட்டதுனால தான் நான் இன்னொரு வாட்டியும் வந்திருக்கோம். எல்லாத்தையும் இப்ப அப்பா பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இப்ப ஃபுல்லாவே நீங்க இறங்கி உங்களுடைய சுறுசுறுப்பு எல்லாம் பார்த்தோம். 6:30க்குலாம் பந்தியில பரிமா இருக்கல, அந்த ஃபுல் டென்ஷன் இந்த வயசுல நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டீங்களா? அது எப்படி? எல்லாம் அப்பா அப்பா தெரிஞ்சதானே, நான் என்ன புதுசா பண்ண போறேன்? நிறைய கூட தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அருமையான பதில் சொன்னீங்க. அப்பதான் வெயிட் பண்றீங்க, ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாருங்க, உடனே கால் பண்ணுங்க. அக்ரநாராயணா கேட்டரிங் சர்வீஸ் உங்க வீட்டுல நடக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் உடனே இவரை கான்டாக்ட் பண்ணுங்க, புக் பண்ணுங்க. அக்ரநாராயண கேட்டரிங் மட்டும் கிடையாது, அந்த கேட்டரிங்ல என்னென்னலாம் இப்ப புதுசா சேர்த்திருக்காருன்னா ஜண்ட மேளம், வெல்கம் கேர்ள்ஸ் டான்ஸ், சினிமா டான்ஸ், அதே மாதிரி வெல்கம் கேர்ள்ஸ், அதே மாதிரி ஃபயர் ஆஃப் பேக்ஸ், எல்லா விதமான குதிரை வண்டி, சாரத்து வண்டி, என்டர்டைன்மெண்ட்ல என்னென்னலாம் இருக்கோ அவருக்கு போன் பண்ணாலே போதும், நாங்க வந்துருவோம். கடை புக் பண்ணுங்க, அடுத்து வந்து நாங்க சாப்பிடணும்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க? உள்ள வாங்க, சிறப்பான பல விருந்துகள் உங்களுக்கோசம் காத்துட்டு இருக்கு.